வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேஷன்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டால் போட்டோம். ஸோ எந்த இடத்துல நாங்கள் ஸ்டால் போட்டோம் அண்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டைம் வந்து 7:26 ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து லொக்கேஷனுக்கு வந்து 8:30க்கு வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜில் நாங்கள் ஸ்டால் போட்டோம் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் தெரியும் அப்படின்னா வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த காலேஜுக்கு நாங்கள் ஸ்டால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருந்தோம். ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சம் வந்து நர்வஸாகவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டாண்டியை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கே வந்து அது பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி அதை வந்து பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஸ்டால் வந்து போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம்னால எதை ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நாங்கள் 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி எங்கெங்கே எந்தெந்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து பேசிக்கிட்டே சீக்கிரமாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து அந்தளவுக்கு யாருமே வரல. கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை மாதிரி நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கிளிப்ஸ்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வித்தின் 1 ஹவர்லேயே வந்து நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ஸ்டாலும் போட்டுட்டாங்க. நாங்களுமே வந்து ஸ்டால்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி எல்லாமே எப்படி போட்டிருக்காங்க, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். அண்ட் நிறைய ஸ்டால் நிறைய போட்டிருந்தாங்க. எங்களை மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பர்ஃப்யூம், அப்புறம் மொபைல் கவர், இந்த மாதிரி பேங்கிள்ஸு, இதுக்குன்னே தனியாக நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஸ்டால்லையுமே வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கூட்டம்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து நர்வஸாகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் 3 பேருமே. அண்ட் நம்ம இதில் என்னென்ன போட்டோம் அப்படின்றதான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ கொரியன் இயரிங்ஸ் தான் நாங்கள் நிறைய வாங்கி வச்சுருந்தோம். கொரியன் இயரிங்ஸாக இருக்கட்டும், க்ரன்ச்சஸ், எல்லாமே ரேட் கம்மி தான். 25, 20, 15 இந்த ரேஞ்சில் தான் நம்ம போட்டிருந்தோம். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஃப்ளவர் கிளிப்பாக இருக்கட்டும், இல்லைனா இந்த பனானா கிளிப், அப்புறம் இந்த ரிங் எல்லாமே 25 rupees அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரேஞ்செலாம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தோம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நாங்கள் 25, 20 இந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தோம். அண்ட் பிரேஸ்லைட்டுமே நாங்கள் கொஞ்சம் வந்து செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டும் போனோம். அண்ட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நாங்கள் கப்பல் ரிங்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் பொக்கேவும் வச்சுருந்தோம். அண்டு மெயினாக வந்து நிறைய வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம். அந்த இயரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு அண்டு செயின் எல்லாமே மோஸ்ட்டாக கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ எங்களோட ஸ்டாலில் வந்து கொஞ்சமாக டைம் ஆக வந்து கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக வந்து எங்களுக்கும் வந்து ஆளுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஆர்வமாகவே இருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் வந்து வீடியோ கிளிப் வந்து எடுத்திருந்தோம். நான் அதை தான் ஆடும் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வீடியோவும் எங்களால் வந்து எடுக்கவும் முடியல. ஸோ கொஞ்சம் கிளிப்லாம் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டால் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ நம்ம அதுக்கு மறக்காமல் வந்து எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் அப்கமிங் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஸ்டால் வந்து எங்களுக்கு ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறது கஸ்டமரை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டால் போடுறது, அதை சேல் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் நாங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்போது நம்ம ஸ்டால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால் நம்ம காலேஜில், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ், இந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம நிறைய போடுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் வந்து நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னலாம் நாங்கள் ஸ்டாலில் போட்டிருந்தோம் அப்படின்றதான் ஒன்றா நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கப்பல் ரிங் வந்து வச்சுருந்தோம். ஸோ வேலண்டைன்ஸ் டே கிட்டே வரனால கப்பல் ரிங்குமே வந்து நல்லாவே சேல் ஆச்சு எங்களுக்கு.
அண்ட் அதுவுமே நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்டு நாங்கள் ரொம்பவே வாங்கும்போது வந்து யாராச்சும் வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் அதுவுமே சேல் ஆச்சு. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் நினச்சபடியே வந்து சேல் ஆச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு இந்த இயரிங்ஸு எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் வந்துச்சு. அண்டு ட்ரெண்டிங்காக இருக்க இயரிங்ஸ் தான் வந்து நம்மளோட ஸ்டால்லையுமே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், இல்லை இதில் இருக்க பிரேஸ்லெட் எனக்கு வேணும், இயரிங் பிடிச்சிருக்கு, இல்லை கிளிப்பாக இருக்கட்டும், க்ரன்ச்சீஸாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்து நீங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நான் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணியுமே நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி எல்லாம் சேல் ஆகிடுச்சு. அண்டு ஸோ சீக்கிரமாக ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்டு கொஞ்சம் கேண்டில்ஸுமே நாங்கள் எடுத்து போனோம் டிஸ்பிளேக்காக வைக்கிறதுக்கு. இன்கேஸ் அவங்க ஆர்டர் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் கஸ்டமைஸ் ப்ரேஸ்லைட்டுமே நாங்கள் ஸ்டாலில் பண்ணியிருந்தோம். உங்களுக்கும் கஸ்டமைஸ் ப்ரேஸ்லைட் வேணும் அப்படின்னா வந்து அதே ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரேஸ்லைட் தருவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.